வழக்குகள் தாமதமாகுதாம், இன்னமும் முக்கியமான நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகள் நியமிக்கப்படவில்லையாம், துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எந்த விதத்திலும் அரசியல் பழிவாங்கலை. துரிதப்படுத்தப்படவில்லை என்றார்கள். ஊழலிலே ஈடுபட்டவர்கள் இவ்வாறானவர்கள் பேசுகின்ற போது அவதானத்திற்குள்ளாகின்றார். கோட்டாபய ராஜபக்சேனுடைய கைதை தடுப்பதற்காக அதற்கு அவர்களுக்கு களமில்லை. அதை பேசுவதற்கு அவர்களுக்கான களம் இல்லாத காரணத்தினால் இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்து இவ்வாறானவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து இது ஒரு அரசியல் பழிவாங்களா அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கைகள்? நீதி வழங்கப்பட்டதன் பின் அதில் நாங்கள் குறை காண்பதோ அதை சொல்லுவதோ எங்களுக்கு எந்த விதமான தகுதியும் அனுமதியும் கிடையாது. இது தெரியாமல் நாங்கள் அநியாயமாக சில விஷயங்களில் நாங்கள் வாய் போடவும் கூடாது. சுரேஷ் சலே பிடிவின் கீழ் தடுத்து வைத்து சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுவதெல்லாம் உள்நாட்டுக்கு வந்து GSP+ கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பு அதிகம். சர்வதேச ரீதியாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவினூடாக வந்து பார்த்தால் இலங்கையினுடைய PTA இவ்வளவு சிறப்பானதாக சொல்லிவிட்டு விழித்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். சுரேஷ் சலையே அறிந்திராத அவருடைய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஜெயஸ்ரீ பேசுகிறார். அவர் அறியாத விடயத்தை இவர் அறிந்திருக்கிறார். எனவே இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஜெயஸ்ரீக்கு தெரிகிறது. முதல் ஜெயஸ்ரீயை பிடிச்சி விசாரிக்கும். அதே போல தான் உதயகமன் பிள்ளை நேற்று இன்னொரு அணுகுண்டே போட்டிருந்தார். எப்படி என்றால், இந்த ஈஸ்டர் தாக்குதலின் முழு பயனாளர் வந்து கர்தினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை என்று குறிப்பிடுறார். ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் இதிலே பயனாளி என்பது குறிப்பிட்ட விடயத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். சிறந்த ஒரு பயனாளியாக இருக்கிறார். ஜூன் 27 குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரீனாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக இன்றும் இணைந்திருக்கின்றோம். இன்று சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பேசுவதற்கு எம்மோடு இணைந்திருக்கின்றார் திரு தாஹா ஐன்ஸ்டைன். வணக்கம். வணக்கம். இப்போ நாங்கள் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போதே பாராளுமன்றத்தில் ஒரு சலசலப்பு, அது சம்பந்தமாகவே நாங்கள் பேசி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இப்போ எதிர்கட்சியில் ஒரு 20 பேர் எழுந்து நின்று அரசாங்கத்திற்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் முகமாக உடனடியாக ஒரு விவாதம் கேட்கிறாங்க. இன்னைக்கு பேசுறது வேறொரு விடயம். ஆனால் எதிர்கட்சியை சேர்ந்த 20 பேர் எழுந்து நின்று அவர்களுடைய கோரிக்கை வேறாக இருக்கிறது. என்னன்னு பார்த்தால், நீதித்துறையின் சுயாதீனம், நீதிபதிகள் நியமனம் மற்றும் வழக்கு தாமதங்கள் குறித்து அவசர பாராளுமன்ற விவாதம் நடத்த எதிர்க்கட்சி கோரிய நிலையில் அரசாங்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் சபையில் கடும் விவாதம் ஏற்பட்டது. இதனால் 10 நிமிடங்களுக்கு பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ இவங்க சொல்றாங்க, வழக்குகள் தாமதமாகுதாம், இன்னமும் முக்கியமான நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகள் நியமிக்கப்படவில்லையாம், பட் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களை வந்து முன்வைத்து உடனடியாக ஒரு விவாதம் கூறுறாங்க. அதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. சுயாதீனமான நீதிமன்ற சுயாதீனத்தன்மை கேள்விக்குள்ளாகி இருக்கதாகவும் அந்த இடத்துல பேசப்படுது. நாங்கள் அந்த விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ எதிர்கட்சியினுடைய இந்த கோரிக்கை, அரசாங்கம் விவாதம் தேவையில்லை, நாங்கள் வேணா எலெக்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பாராளுமன்ற நடைமுறைகள் என்பது ஒரு சம்பிரதாய ரீதியாக நடைபெறக்கூடிய விடயங்கள். ஒரு விவாதத்திற்கான காலங்களை ஒதுக்குவதாக இருந்தால் சபாநாயகரிடமும் குழுக்களின் தலைவர், சிங்களத்தில் சொல்லுவாங்க கதாநாயக்க சபாநாயக், அந்த சபையினுடைய தலைவரும் சபைக்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய சபாநாயகரும், இவர்கள் இருவரும் அதே நேரம் அந்த குழுக்கள் அவர்களுடைய அந்த நேரகால ஒதுக்குகின்ற அந்த முறையின் அடிப்படையிலே நேரகாலங்கள் ஒதுக்கப்பட்டுத்தான் ஒரு பாராளுமன்றம் கூட்டப்படுகிறது. இவ்வாறு கூட்டப்படுகின்ற பாராளுமன்றத்திலே திடீரென்று புதிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு 10, 15, 20 பேர் எழும்பிக்கணும் எங்களுக்கு இதுக்கான விவாதத்தை தாங்கண்டால், அப்போ ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ஒரு அஜெண்டா ஒன்று போடப்பட்டிருக்குன்னா அந்த அஜெண்டாவிலே ஒதுக்கப்பட்ட அந்த நேரங்கள் வந்து அதற்கு குறிப்பிடப்பட்ட அந்த நேரங்கள் அந்தந்த குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசுவதற்கான நேரங்களிலிருந்து பிழை ஏற்படும். சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் பாராளுமன்றத்தை பார்க்கின்ற போது உங்களுக்கு விளங்கும், வாக்கெடுப்புகள் நடக்கிறது அதிகமாக 4 மணிக்கு இடம்பெறும். அந்த வாக்கெடுப்பை தாமதப்படுத்தி விட்டால் அதற்கு பிறகு அதை செய்ய முடியாது. அது குறித்த நேரத்தில் வாக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும். குறித்த நேரத்தில் அதற்கான விவாதங்கள் இருக்கப்படும். இவர்களுக்கு விவாதம் தேவையாக இருந்தால், நீதித்துறையில் அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, நீதித்துறையில் சுயாதீனம் இல்லை, நீதித்துறையிலே அவர்களுக்கு வழக்குகள் தாமதம் அடைகின்ற இந்த வாரான ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனைகள் அவர்கள் இருக்கிறதாக இருந்தால், இதற்கான விவாதத்திற்கான நேரத்தை இன்றைக்கோ நாளைக்கோ அழைத்து அடுத்த பாராளுமன்ற அமர்வின் போது அவர்களுக்கு அதற்கான நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள முடியும். எதிர்த்தரப்புல அதற்கான தேவை இருக்கிறதா என்பதை உணர்ந்து ஆளும் தரப்பு அதுக்கான நேரங்களை ஒதுக்கி கொடுப்பதற்கான அவகாசங்களை கொடுக்கும். அதான் இப்போ எதிர்த்தரப்பு இருக்கவங்க இப்போ முன்வைக்கிற கோரிக்கை
அந்த விஷயம் அதில் இருக்க விஷயம் வந்து நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? சுயாதீனமாக நீதித்துறை இயங்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நீதிபதிகள் இன்னும் நியமிக்கப்படாமல் இருக்காங்க. 8 நீதிமன்றங்களுக்கு இந்த வழக்குகள் தாமதமாகிறதா சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் பத்தி இந்த இடத்துல வந்து எங்கேயாவது எந்த தீர்ப்பிலாவது அரசியல் தலையீடுகள் இருக்கிறதா என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். எந்த இடத்திலும் எங்களுடைய அரசாங்கம் நீதித்துறையிலே எந்த அரசியல் செல்வாக்கும் எந்த அரசியல் தலையீடுகளும் செய்யாமல் நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகிறது. சுயாதீனமாக இயங்குவதை இன்னும் சுயாதீனப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களாக இருந்தால் அதற்கும் அந்த பாராளுமன்றத்தினுடைய சம்பிரதாயங்கள் இருக்குது. அந்த சம்பிரதாய அடிப்படையில் அதை கேட்கலாம். எங்களுடைய அரசாங்கத்திற்கு கீழ் நிச்சயமாக நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகிறது. அடுத்த குற்றச்சாட்டு அவர்கள் வைக்கிறார்கள் தாமதம் அடைகிறது. இந்த அரசாங்கம் வந்ததற்கு பின் எத்தனை உயர் நீதிமன்றங்களை உருவாக்கி இருக்கிறது? கிட்டத்தட்ட 16-17க்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களை உருவாக்கி கடந்த கால ஆட்சியில் இருந்த அமைச்சர்களுடைய வீடுகள் எல்லாம் தற்போது உயர் நீதிமன்ற தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்றது. அவசரமாக புதிய நீதிபதிகள் எல்லாம் அதற்கான நியமனங்கள் இடம்பெற்று வருகிறது. அண்மை காலமாக உங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். பல பிரதேசங்கள், தூர பிரதேசங்கள், மன்னார் மாவட்டங்கள், கிழக்கு மாகாணங்களிலிருந்து புதிய நீதிபதிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு, அதாவது நீதிபதி துறைக்கு இந்த துறைக்குள்ளே உள்வாங்கப்படுகிறார், நீதிபதிகளாக உள்வாங்கப்படுகிறார்கள். இருந்தவர்கள் உயர் நீதிமன்ற நீதியரசர்களாகவும் மேல் நீதியரசர்களாகவும் இவ்வாறு அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான சூழலில் இவர்கள் இதை ஒரு நகைப்புக்குரிய விடயமாகத்தான் இந்த அரசாங்கத்தின் கீழ் வழக்குகள் தாமதம் அடைகிறன்னு சொல்கின்றால் 7 வருட காலம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை பின்னடித்து வந்தவர்கள் அதை விசாரணை இல்லாமல் அந்த நீதிமன்றத்திற்கு கொண்டு வராமல் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யாமல் இருந்தவர்கள். இவ்வாறான மிகப்பெரிய வழக்குகள், சமூகம் சார்ந்த மிகப்பெரிய வழக்குகள், சமூகம் பாதிக்கப்பட்ட மிகப்பெரிய பல வழக்குகள், ஊழல் சம்பந்தப்பட்ட பல வழக்குகள் எல்லாம் இப்போது சமூகமயப்பட்டிருக்கிறது. இவ்வளவு வேகமாக இந்த நீதித்துறை இயங்குகிறது என்ற அடிப்படையில் சில சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூதல் வழக்குகள் சொல்லக்கூடிய வழக்குகள் தாமதம் அடைகின்றது. அதற்கான சில முன்னெடுப்புகள் எதிர்காலத்தில் நடைபெறும். ஆனால் அவசரமான சில வழக்குகள் இருக்கின்றது. அந்த வழக்குகள்லாம் மிக துரிதப்படுத்தப்பட்டு வழக்குகள் இடம்பெற்று வருகின்ற சந்தர்ப்பத்திலே இவர்கள் எந்த வழக்கை இவர்கள் தாமதம் சொல்கிறார்? இவர்கள் வேறொன்றும் இல்லை, அந்த கால அவகாசத்தை எடுத்து நீதித்துறையிலே அவர்களுக்கான ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைப்பதற்காக எடுத்து கோட்டாபே ராஜபக்சேவுடைய கைதையும் சுரேஷ் சலையுடைய கைதையும் அதை ஒரு விவாத பொருளாக ஆக்கி இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி இதற்குள்ளுக்கு வேண்டிய ஒன்றை கதைக்கலாம். வெளியால் அவங்க கதைக்கிற நேரம் அவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சில நேரம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான முஸ்திப்புகள் முன்னெடுக்கப்படும். எனவே இவர்கள் சிறப்புரிமையை பயன்படுத்தி பாராளுமன்றத்திற்குள் இல்லாத பொல்லாத பொய்களை எல்லாம் சொல்வதற்காகத்தான் இந்த குறித்த நேரத்தை கேட்கிறார்கள், குறித்த விவாதத்தை கேட்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. தவிர இங்கு துரிதப்படுத்த வேண்டியதோ அல்லது சுவாதீனம் இல்லாத நிலையிலோ இந்த நீதிமன்றம் இயங்குகிறது என்பதை பற்றி அவர்களுக்கு பேசுவதற்கு அவசியமே இல்லை, தேவைப்பாடும் இல்லை. இந்த கடந்த 2 ஆண்டு காலங்களுக்குள் நீதித்துறையில் எந்த சந்தர்ப்பத்திலாவது அரசாங்கம் அல்லது அரசியல் தலையீடு இருக்கின்றதற்கு ஒரு காரணம் காட்டுவதற்கு அவருக்கு முடியுமா இருந்தால் பாராளுமன்றத்துக்கு வெளியிலே அவர்கள் காட்ட முடியும். இல்லை, எங்கும் இல்லை. நீதியரசர்களாக இருக்கலாம், அதில் காவல்துறையாக இருக்கலாம், புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், அனைத்துமே சுயாதீனமாக இயங்குகிறது. அதில் எந்த விதமான தலையீடுகளும் இல்லை. ஆனால் சில நீதி தீர்ப்புகள் வழங்கப்படுகின்ற போது ஜனாதிபதி உட்பட பாதுகாப்பு கவுன்சில் கூட்டப்படுகின்ற நேரம் இந்த தீர்ப்புகள் மூலமாக சமூக மட்டத்திலே அல்லது மக்கள் மட்டத்திலே ஏதாவது ஆர்ப்பாட்டங்கள் அது இவ்வாறான நிகழுமா என்ற அடிப்படையிலே ஜனாதிபதியோடு சில கலந்துரையாடல்கள் வருகின்றன. எனவே ஜனாதிபதிக்கு தீர்ப்புகள் ஏதாவது வழங்கப்படுவதற்கு முன் அவருக்கு அறிவுறுத்தப்படலாம், அல்லது நீங்கள் இந்த துறைகளை நீங்கள் கொஞ்சம் உசார்படுத்திக்கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே இதனால் சில விளைவுகள் வரலாம் என்ற அடிப்படையில் சில கருத்தாடல்கள் வரலாம். அந்த அடிப்படையில் ஜனாதிபதிக்கு நிச்சயமாக ஏதாவது முக்கியமான தீர்ப்புகள் வழங்கப்படுகின்ற போது அவருக்கு அறிவு. கோட்டாபே ராஜபக்சேனுடைய கைதை தடுப்பதற்காக அதற்கு அவர்களுக்கு களமில்லை, அதை பேசுவதற்கு அவர்களுக்கான களம் இல்லாத காரணத்தினால் இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்து அதற்குள்ளே 20 பேரும் இது சம்பந்தமான விஷயத்தை பேசி முடிச்சது. ஏன்னா அது சிறப்புரிமையில், அது பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி பேசுகின்ற போது இவர்களுக்கான சட்ட நடவடிக்கையை வெளியால் எடுக்க முடியாது. அதை பயன்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்களே தவிர மற்றபடி எந்த விதமான தேவைப்பாடும் இல்லை, அதற்கான தேவைப்பாடும் இல்லை. அதை தெளிவாக குழுக்களின் தலைவர் பிமல் ரத்நாயக சோழர் அவர்கள் இதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு அவசியம் இல்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ தயாசிறி ஜெயசேகர இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே இந்த விடயத்தை முன்வைத்து அவரும் இந்த கருத்துக்களை தெரிவித்து எழுந்து நின்று எதிர்ப்பினை தெரிவிக்கின்றார். பிறகு அவர்களுடைய இருக்கைகள் இருக்கின்ற இடத்திலிருந்து கீழே இறங்கி வந்து ஒரு கத்தி கோஷங்களை எழுப்பி சத்தமிட்டு அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆனால் இந்த நிலையில் இதற்கு முன்பதாக நேற்றைக்கு முன்தினம் எல்லாம் தயாசிரி ஜெயசேகர் உட்பட பலர் சொன்ன விடயம், அதாவது சுகீஸ்வர பண்டார் அண்மையில்
கைது செய்யப்பட்டார். அவரோடு இருந்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள், குறிப்பாக ஃப்ளவரோடில் இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கனுடைய அலுவலகத்தில் மீடியா கோஆர்டினேட்டராக இருப்ப ஒருவரும் கைது செய்யப்பட்டார். ஆக இவ்வாறானவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்பதை அவர்கள் முன்வைத்தார்கள். குறிப்பாக அரசாங்கத்திற்கு எதிராக அரசாங்கம் விடுகின்ற பிழைகளை சுட்டிக்காட்டும் போது இவர்கள் இவ்வாறான நிலையில் பழிவாங்குகின்றார்கள். அது மாத்திரமல்ல, சுகீஸ்வர பண்டார சம்பந்தமாக SLPP மொட்டு கட்சியின் ஒரு சட்டத்தரணி சொல்லியிருந்தார் உறுப்பினர், சுகீஸ்வர பண்டார பெற்றது கோட்டாபய ராஜபக்ச பெற்றதை போல தனியார், அதாவது தனிப்பட்ட கொடுப்பனவுகளை தவிர அரசாங்க பணம் இல்லை என்று ஒரு விடயத்தினை முன்வைத்திருந்தார். அது ஒரு பிழையான தகவல், அது அவர் முன்வைத்தது. இப்படியான பல கருத்துக்களுக்காக இது அரசியல் பழிவாங்கலா அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கைகளா? சட்ட ரீதியான நடவடிக்கைகள். அரசு சொத்துக்களிலே இவர்கள் விளையாடி இருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரே நபர் அரச நிதியிலிருந்து 2 இடங்களிலே அவர் ஊதியம் பெற்றிருக்கிறார், சம்பளம் பெற்றிருக்கிறார். அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. இதே நேரம் அரச நிதிகளை இவர் தவறான விதத்திலே பயன்படுத்தி இருக்கிறார். அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. எனவே துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எந்த விதத்திலும் அரசியல் பழிவாங்கலை. துரிதப்படுத்தப்படவில்லை என்றார்கள். ஊழலிலே ஈடுபட்டவர்கள் இவ்வாறானவர்கள் பேசுகின்ற போது அவதானத்திற்குள்ளாகின்றார்கள். அவதானத்துக்குள்ளாகின்ற போது அவர்களுடைய சில விடயங்களை புலனாய்வுத்துறையினர் ஆராய்கின்ற போது இவர்களுடைய குற்றச்சாட்டுக்கள், சில சந்தர்ப்பங்களில் இவர்கள் வகித்த அந்த துறைகளிலே இவர்கள் ஈடுபட்ட விடயங்கள் பேசப்படுகின்ற போது அந்த குற்றச்சாட்டுக்கள் நீதிமன்றத்திலே முன்வைக்கப்படுகின்றது, சட்டம் பாய்கின்றது, அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். இதிலே இவர்கள் குற்றம் செய்யாதவர்களாக இருந்தால் அரசியல் பழிவாங்கலாக குறிப்பிடலாம். சுகீஸ்வர பொறுத்தவரையிலே அவர் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு 60 லட்சம் ரூபாய்க்கு மேல் அவர் மோசடி செய்திருக்கிறார், வாகனங்கள் பயன்படுத்தி இருக்கிறார், 132 பேரை அவர் நியமிச்சிருக்கிறார். அவர்கள் என்ன செய்தார்களுக்கான எந்த விதமான முகாந்திரங்களும் எதுவுமே இல்லை. அவர்கள் அந்த நியமிக்கப்பட்ட 132 பேரும் செய்ததற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளும் இல்லை. எனவே அவ்வாறான விடயங்களில் எல்லாம் அவர்கள் ஆராய்ந்த பின் சரியான அடிப்படையில் அவருக்கு குற்றப்பத்திரிகைகள் முன்வைக்கப்பட்டு நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்ற போது நீதி வழங்கப்படுகிறது. நீதி வழங்கப்பட்டதன் பின் அதில் நாங்கள் குறை காண்பதோ அதை சொல்லுவதோ எங்களுக்கு எந்த விதமான தகுதியும் அனுமதியும் கிடையாது. அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்குள்ளே செல்லப்படும். இது தெரியாமல் நாங்கள் அநியாயமாக சில விஷயங்களிலே நாங்கள் வாய் போடவும் கூடாது. இது தெரியுதில்லை அவங்களுக்கு, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியுதில்லை. அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட்ட ஒரு நீதிமன்ற தீர்ப்பை இவர்கள் அரசியல் பழிவாங்கலாக சொல்ல முடியாது. தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டதாக இருந்தால் நீதிமன்றத்திற்கு தேவை சட்டங்கள், சாட்சியும் ஆதாரங்களும் தான் தேவை. அதை பிரதிவாதியாக இருப்பவர் அதை இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே முறையிடலாம், அதற்கான கால அவகாசம் எடுக்கலாம், பிணை எடுக்கப்படும். பின்னர் அதுக்கு பின்னராக அவருக்கு அதற்கான மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் வழக்கு சென்று, அது உதாரணத்துக்கு இன்றைய தினம் ஞானசார தேரர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருந்தார். மதங்களை அவமதித்த வழக்கின் அடிப்படையில் 9 மாத காலத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது. அவருக்கு இன்று மேல் நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்யப்பட்டு அவருக்கு தீர்ப்பு, சரியான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதை எப்படி சொல்றது? நாங்கள் இவர் ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்தில் குற்றவாளியாக இருக்கிறார், அதற்கான ஆதாரங்கள் இருக்குது. நிப்போன் ஹோட்டலுக்குள்ளுக்கு போயிட்டு ஒரு மத அனுஷ்டானங்கள் அல்லது மதம் சம்பந்தப்பட்ட விடயங்களே பௌத்த மத குருக்களையும் இணைத்து கொண்டு வேறு ஏதாவது பயங்கரவாத நடவடிக்கைன்னு சொல்லி கூட சொல்ல முடியாது. அங்கு பௌத்த குருக்கள், ஏனைய மத குருக்கள் எல்லாம் இருந்து கொண்டு ஒரு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் இருக்கு. அந்த இடத்திலே அவர் சென்று கொண்டு மிக மோசமான விதத்திலே இடம்பெற்றது தாராளமாக இருக்கு. அவருடைய பெயரை தட்டி யூடியூப் எடுத்தால் முழுக்க இவ்வாறான ஒரு வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட சம்பவங்கள் தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான ஆதாரங்களை எல்லாம் கொண்டு அதுக்கு கொடுத்து அதற்கான தண்டனைகளை வழங்குகின்ற போது இதை ஒரு அரசியல் பழிவாங்கல்களாக அல்லது அரசாங்கத்திற்கு எதிராக பேசுபவர்களை சிறை அடைப்பதாக வர்ணிப்பது பிழையான கருத்து. இவர்கள் பிழையானவர்களும் உண்மையிலே சமூகம் உணர்ந்திருக்கிற ஒட்டுமொத்த சமூகமும் தெரியும். ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டதன் பின் உங்களுக்கு சோசியல் மீடியாலேயோ அல்லது வேணைய சமூக மட்டத்திலே பேசுகின்ற போது வழங்கப்பட்ட தீர்ப்பை சரி காணக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். வழங்கப்பட்ட தீர்ப்பிலே பிழை என்று கூறக்கூடியவர்கள் அரசாங்கத்தின் நடவடிக்கையிலே அச்சம் கொண்டுள்ள ஊழல்வாதிகள் தான் இது சம்பந்தமாக பயப்பட்டு கொண்டு வருகிறார்கள். எனவே எந்த இடத்திலும் எந்த பிரச்சனையிலும் இவர்கள் சொல்லுவது போன்ற எந்த அரசியல் தலையீடுகளும் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படவில்லை. இப்போ இந்த நேரத்தில் தான் ஜிஎல் பீரிஸ் நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி சுரேஷ் சலே பிடிவின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதுவும் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுவதெல்லாம் காரணம் காட்டி இலங்கை உள்நாட்டுக்கு வந்து GSP+ கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் பந்துல குணவர்த்தனவும் நேற்றைய தினம் இதை குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இன்று தான் இவர்களுடைய காலகட்டத்திலே பிடிஏவை இவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்று நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். இன்று இவர்களே பிடிஏவுக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கின்றார். சில சந்தர்ப்பத்திலே பிடிஏக்கு எதிரான சர்வதேச
அவதானிப்புகள் வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்த்தரப்பினர் முன்வைத்து சர்வதேச ரீதியாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவினூடாக வந்து பார்த்தால் இலங்கையினுடைய பிடிஏ இவ்வளவு சிறப்பானதாக சொல்லிவிட்டு விழித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஏனென்றால் சுரேஷ் அலையை அழகான முறையிலே வைத்தியசாலையிலே வைத்து அவருக்கு தகுந்த பாதுகாப்புகள் வழங்கப்பட்டு அவரை நன்கு கவனித்து வருகிறார்கள். சுரேஷ் அலையுடைய விடயத்திலே தான் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றார்கள், பிடிஏ என்பது பிழை என்று. ஆனால் இதற்கு முன் ஒரு சில காலங்களிலே ஒரு 15 வருடங்களுக்கு முன் அல்லது மஹிந்த ராஜபக்சே ஆட்சியிலே அல்லது 1983 கலவரத்துக்கு பிற்பட்ட காலத்திலே தமிழ் தரப்பினர்களை பிடிஏல கைது செய்து அவர்களை வைத்திருந்த விதங்களையும் அவர்களை தண்டித்த விதங்களையும் பார்க்க வந்திருந்தால் பிடிஏ என்பது பிழை என்று சொல்லி போயிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பிடிஏ பற்றி பேசினால் இலங்கையிலுடைய இவ்வாறான பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவர்கள் மிக உன்னதமாக அவர்களை கவனிக்கப்படுகிறார்கள் என்ற அடிப்படையிலே எழுத்து மூலமாக எழுதி தந்துவிட்டு செல்வார்கள். எனவே இங்கு சுரேஷ் சலையினுடைய கைது, உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்தை விளங்கிக்கொள்ளணும். ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ங்கிறது ஒட்டுமொத்த உலகமும் ஏற்றுக்கொண்ட ஒருடைய பயங்கரவாத தாக்குதல். எனவே அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருமே யாராக இருந்தாலும் பிடிஏயின் அடிப்படையிலே கைது செய்யப்பட வேண்டும். அதுக்கு மாற்று கருத்தில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்ங்கிறது மிக மோசமான ஒரு பயங்கரவாத தாக்குதல். அது எந்த தரப்பு செய்தார்கள் என்பதல்ல, யாருக்கு பின் யார் இருந்தார்கள் என்பது இரண்டாவது தரப்பு. அந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் நிச்சயமாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தான் விசாரிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார். சுரேஷ் சலையுடைய லேப்டாப்புடைய விடயங்கள் பேசப்படுகின்ற போது தான் நீங்கள் தயாசிரியுடைய விஷயத்தை பேசுகின்றீர்கள். 90 நாள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற போது சுரேஷ் சலையுடைய மனைவியோ அல்லது அவருடைய பிள்ளையோ அவருடைய மகளோ யாருமே வெளிவரவில்லை. சுதீஸ்வர பண்டாரையோ அல்லது தயாசிரியோ முன்னுக்கு வரவில்லை. இவர்களுடைய விஷயங்கள் இவர்கள் இப்போது இந்த சுரேஷ் சலையினுடைய கைது குறித்து பேசுவதும் கோட்டாபய ராஜபக்சேக்கு எதிராக அவருடைய வெளிநாட்டு தடை உத்தரவு பெறப்பட்டதற்கு பின் சட்டம் எந்தளவு தூரம் வேலை செய்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். எனவே இதிலே சம்பந்தப்பட்ட சில்லறைகள் இவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக குருநாகல் மாவட்டத்திலே பல இடங்கள் எரியூட்டப்பட்டன. அந்த கடைசி ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின் குருநாகல் 29 கிராமங்கள், அதில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். கொற்றாமுல்லை பகுதியில் ஒரு முஸ்லீம் நபர் ஒருவர் கொல்லப்பட்டார். மிக மோசமான விதத்திலே அவருடைய காதுகள் அறுக்கப்பட்டு அதில் அசிட்டுகள் வெற்றி அசிட்டு ஊற்றப்பட்டு மிக மோசமான ஒரு விதத்திலே அவர் கொல்லப்பட்ட ஒரு கொற்றாமுல்லை சேர்ந்த ஒரு நபர். எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே செய்தவர்கள் தான் இப்போது அச்சப்பட்டு கொண்டு தாங்களும் கைது செய்யப்பட போகிறோம் என்ற அடிப்படையிலே சுரேஷ் சலையே அறிந்திராத அவருடைய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஜாயசிறி பேசுகிறார். அதற்குள்ளே மிக முக்கியமான தகவல்கள் இருக்கின்றது, தேசிய பாதுகாப்புக்கு தேவையான தகவல்கள் இருக்கின்றது அடிப்படையில் உணர ஆரம்பித்திருக்கிறார். இவர் ஒரு வருடங்களாக ஓய்வு பெற்ற பின் ஒரு தேசிய பாதுகாப்புக்கு தேவையான ஒரு தகவல்களை தஸ்தாவேஜுகளை இவர் வைத்திருக்கிறார்களா இருந்தால் அதுதான் தேசிய பாதுகாப்புக்கு மிக மோசமான ஒரு விளைவை ஏற்படும். அவர் அறியாத விடயத்தை இவர் அறிந்திருக்கிறார். எனவே இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை தயாசிரிக்கு தெரிகிறது. முதல்ல தயாசிரியை பிடிச்சி விசாரிக்கும். சுரேஷ் சலையுடைய லேப்டாப்பில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்ன்றது தயாசிரியை பிடிஏல கைது செய்து வச்சு விசாரிக்கிறதுக்குரிய ஒரு அழகான ஒரு தெளிவான விளக்கத்தை அவரே கொடுத்திருக்கிறார். பார்லமெண்டத்துக்கு வெளியே பேசியிருப்பாராக இருந்தால் தயாசிரியை அழைத்து கைது செய்வதற்கான தேவைகள் இருக்கின்றது. எனவே தயாசிரியாக இருக்கலாம், நாமல் குமாரையாக இருக்கலாம், இவர்களெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே இருந்தவர்கள். நாமல் குமார் அந்த இடத்தில் இருந்த போது போலீசார் கைது செய்ய வந்த போது தயாசிரி தான் அவரை காப்பாற்றி விட்டார். இவர் எங்களை விடுங்க நான் ஏற்றிட்டு போன அவரை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு இறக்கிட்டு போனார். இந்த மாதிரியான ஆட்கள் அந்த ஈஸ்டர் குண்டு தாக்கலை பயன்படுத்தியதும் அதை தேர்தலுக்காக பயன்படுத்தியதும் அவருடைய அரசியலுக்காக பயன்படுத்தியதும் இதை தாக்குதலை ஏற்படுத்துவதற்காக இவர்கள் அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு முக்கியமாக இருந்தவர்கள் தான் இந்த ஞானசார தேரராக இருக்கலாம், விமல் வீரவன்சையாக இருக்கலாம். இவர்கள் இந்த டாக்டர் சாஃபியுடைய விடயங்கள், இந்த கருத்தடை உணவுகள் போன்ற விடயங்களை எல்லாம் பேசியவர்கள் இவர்கள் தான். கம்மம்பில போன்றவர்கள், இவர்கள் சில காவி உடை அணிந்த சில மதகுருக்கள், இவர்கள் எல்லாம் இதில் ஈடுபட்ட அவர்கள் தான் தற்போது பயந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர ஏனையவர்களுக்கு இது பிரச்சனை. மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் இதில் திருப்தி அடைகின்றார்கள். அதே நேரம் அரசாங்கத்திற்கான ஆதரவு பெருகி வருகிறது என்பதை சில கணக்கெடுக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்தினுடைய ஆதரவுகள் மக்கள் மத்தியிலே இன்னும் மேலும் உயர்ந்து வருகின்றது என்பதை பேசி வருகின்றார்கள். சமூக வலைத்தளங்களிலே மக்களே வழங்கக்கூடிய தீர்ப்புகளை ஏற்றுக்கொண்டிருப்பதை தெளிவாக விளங்குகின்றது. இன்னொரு விஷயம் தான் இப்போ மேலதிக தகவலாக சுரேஷ் சலை விடயத்தில் மேலதிக தகவலாக ஒரு தகவல் கிடைச்சது என்னென்னா உதயகம்மன் பிள்ளை நேற்றைய தினம் சொல்றார், சுரேஷ் சலை
இந்த இராணுவத்திலிருந்து புலனாய்வு பிரிவிலிருந்து அவர் விலகும் போது கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தோடு அதுக்கு பிறகு அவர் விலகுகிறார். விலகும் போதே அவர் அப்போதிருந்த இராணுவ தளபதியிடம் அவருடைய பாஸ்வேர்டாக இருக்கலாம், ஏனைய ரகசிய விவரங்களாக இருக்கலாம், அவை எல்லாத்தையும் ஒப்படைத்து விட்டார். அப்படி என்றால் நான் இப்பொழுதைய விசாரணை அதிகாரிகள் விசாரிக்க வேண்டியது அப்போதைய இராணுவ தளபதி. இராணுவ தளபதி என்றால் சவேந்திர சில்வா தான் அப்போது காலகட்டத்தில் இருந்தார். இப்போ அவரை நோக்கி விசாரணைகள் திரும்புமா, அல்லது அவரை இப்பொழுது விசாரணை கலைத்தால் சிங்கள இருக்கார்கள் தானே ஒரு மனநிலையில் அவர்கள் குழம்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்கொண்டு வந்து கைது செய்யப்படுவாராக இருந்தால் என்னுடைய தொலைபேசி, என்னுடைய லேப்டாப், நான் பாவிக்கின்ற இலத்தினரியல் அத்தனை உபகரணங்களும் அதற்கு சாட்சியங்களாக இருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு தகவல்களை நான் ஒளித்து வைத்திருக்கலாம். எனவே அவற்றை நான் பரிசோதிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும். அதற்கான பாஸ்வேர்டுகளை நான் வழங்க வேண்டும். நான் அதை பாஸ்வேர்டை தரமாட்டேன் என்று சொன்னால் பிடிஏயின் கீழ் அதை எடுக்கிறதுக்கு வழிமுறையும் இருக்குது. அந்த விதத்தில் இதுவரையிலே ட்ரீட் பண்ணப்படவில்லை சுரேஷ் சலே. வாய்வாளம் மூலமாகவும் வார்த்தை மூலமாகத்தான் அவரிடம் அதற்கான பாஸ்வேர்டு கேட்டிருக்கிறாங்க. அதற்கான திறக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்டு கேட்குறாங்க. இதை நான் இவர் விளையினதுக்கு பிறகு அவர்கிட்ட கொடுத்துட்டு இவர்கிட்ட கொடுத்துட்டு எங்களுக்கு அவசியம் இல்லாத விஷயம். இப்போ உங்களை கையில் இருக்கிறது எங்களுக்கு தேவையான தகவல் இருக்குதா என்பதை செக் பண்ணணும். தாங்க உங்கள்கிட்ட அதில் ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் திறந்து கொடுங்க. அப்போ நீங்கள் இதை ஒழிக்க எங்களுக்கு சந்தேகம் எழுகிறது என்னென்று பொதுமக்கள் மத்தியிலும் சரி, புலனாய்வுத்துறை மத்தியிலும் சரி, காவல்துறையிலும் சரி, விசாரணை அதிகாரிகளுக்கும் சந்தேகம் ஏற்படுகிறது. இதற்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது. சில நேரம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். சுரேஷ் சலே ஏன் அதற்கான பாஸ்வேர்டை கொடுக்கவில்லை என்றதுக்கான சந்தேகம் வளர்க்கிறது. சந்தேகம் வளர்க்கின்ற போது அதை தேடுவதற்கோ இவர் கொடுக்காத சந்தர்ப்பத்திலே அதை வேறு விதத்திலே திறப்பதற்கான வழிமுறைகளையோ புலனாய்வுத்துறை முன்னெடுப்பார்கள். சுரேஷ் சலே அதிலே சந்தேகத்துக்கிடமான எந்த விதமும் இல்லை. இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் எதுவுமே இல்லை, அல்லது அரசாங்கத்திற்கு எதிரான எந்த ஒரு விடயங்களும் அதில் இல்லை. இந்த அரசாங்கத்திற்கு எதிராக கடந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக, கோட்டாபய அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காகவோ அல்லது இந்த அரசுக்கு எதிராகவோ எந்த விதமான நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமும் அதில் இல்லை என்றால் தாராளமாக அவர் வழங்க முடியும். வழங்கவில்லை என்று சொன்னால் இதற்குள்ளே சந்தேகத்துக்குரிய ஒரு விடயம் இருக்கிறது. சுரேஷ் சலே அவருடைய பாஸ்வேர்டை கொடுக்கவில்லை என்பதற்காக ஆதாரங்கள் இல்லை, கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்பட மாட்டார் என்று அவர் சிந்திப்பாராக என்றால் அவருடைய முட்டாள்தனம். இவரோடு சேர்ந்து பயணித்தவர்கள், இவருடைய அரசியல் நடவடிக்கையாக பல விடயங்களில் ஈடுபட்டவர்கள் கோட்டாபய ராஜபக்சக்கு எதிரான சாட்சியங்களாக மாறியிருக்கிறார்கள். எனவே அந்த சாட்சியங்கள் தாராளமாக போதும். கோட்டாபய ராஜபக்சையை கைது செய்வதாக இருந்தால் அது தாராளமாக போதுமான நிலை இருக்குது. மேலதிக தகவல்களுக்காக சுரேஷ் சலேயுடைய அந்த பாஸ்வேர்டில் கேட்டு அதுக்குள்ள ஏதாவது இருக்கிறதா என்பதை தேட போகிறார். கோட்டாபய ராஜபக்சே சந்தேகமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அவருக்கு வெளிநாட்டுக்கு தடை உத்தரவு பெறப்படுகிறது. வெளிநாட்டுக்கு போய்விடுவாங்கன்றதுக்காக தடை உத்தரவுக்கு பின்னர் தான் எல்லாரும் வெளியில் வராங்க. எனவே இந்த நடவடிக்கையிலே சுரேஷ் சலே முன் வந்து அவர் பாஸ்வேர்டு கொடுக்கறது பெட்டர். இல்லை அவர் கொடுக்கவில்லையாக இருந்தால் எப்படியும் அது திறக்கப்படும். திறக்கப்பட்டதன் பின் தேவையற்ற விடயங்களும் அதிலே வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இவர் கொடுப்பாராக இருந்தால் அவரை வைத்துக்கொண்டு இதுகள் இதென்ன விசாரிச்சுட்டு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு விடுவாங்க. இல்லையா அப்டுடேட் அவரை எந்த காலத்திலேருந்து எதுவரையும் பாவிச்சாரோ அண்டையிலேருந்து அவருடைய பிள்ளை பிறந்ததுலேருந்து பேர் போட்டதுலேருந்து எல்லாம் வெளியில் எடுக்க வேண்டி வரும். அது அவர் தான் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை உணர்த்த வேண்டும். அவருடைய மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இதே அவர்கள் தான் போய் அந்த இடத்துல அவர்களுக்கு சொல்லி வேண்டும், பாஸ்வேர்டு கொடுத்துட்டு வேலையை பாருங்கள். கோட்டாபய கைது செய்யப்படுறதுக்கு அதுக்கான முகாந்திரம் எல்லாம் அமைத்து முடிச்சாச்சு. அதற்காக சில ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்குள்ள கோட்டாபய ராஜபக்சே சொல்கிறார், எனக்கு என்னை நீங்கள் பிடிஐக்களுக்கு கைது செய்யாதீங்கிற அவரை முன்னி பாய்ஞ்சார். அப்போ அவர் தான் அந்த பிடிஐக்களுக்கு கைது செய்யப்பட போகிறார் என்பதை அவர் உணர்கிறார். உணர போய் தான் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் போய்த்து எனக்கு அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லி 24 நாளைக்கு அதுக்கு விசாரணைக்கு வருகிறது. எனவே இவர்கள் தாங்களே தங்களை காட்டி கொடுத்துக்கின்ற தவளை தன் வாயால் கெடும் என்பது போல இவர்களே தங்களை காட்டி கொடுத்துக்கின்றிருக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கு எதிரான நடவடிக்கையை சட்டம், நீதித்துறை சுயாதீனமான முறையிலே முன்னெடுக்கின்றது. அதே போல தான் உதயகம்மன் பிள்ளை நேற்று இன்னொரு அணுகுண்டே போட்டிருந்தார். எப்படி என்றால் இந்த ஈஸ்டர் தாக்குதலின் முழு பயனாளர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை என்று குறிப்பிடுறார். காரணம், கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் 2022 அவருடைய பதவியை விட்டு ஓய்வெடுத்திருக்க வேண்டுமாம். ஆனால் ஈஸ்டர் அட்டாக்கை காரணம் காட்டி அவர் வத்திக்கானில் கோரிக்கை வைத்தாராம், இல்லை நான் தொடர்ந்து இந்த பதவியில் இருக்க வேண்டும், இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான காரணத்தினால் நான் இருக்க வேண்டும் என்று கூறி அவருடைய சேவை காலத்தை ரீலோட் செய்து கொண்டாராம், அதாவது நீடித்துக் கொண்டார் என்று உதயகம்மன் பிள்ளை குறிப்பிடுகின்றார். இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு நிகழ்வு உண்டு.
2 விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும், நல்ல தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அதில் பெர்சன்டேஜ் கூடும். உதயகம்பம்பில் சொல்வது போல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகே அவர்கள் இதிலே பயனாளி என்பது குறிப்பிட்ட விடயத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். எவ்வாறான பயனாளி என்பதை சொல்லுகின்ற போது அவர் தான் ஒரு மதங்களுக்கு இடையிலான எந்த விதமான குழப்பங்களையும் ஏற்படுத்தாத நிகத்தமான, அதாவது மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் வராமல் அதை தடுப்பதற்கான ஒரு மனிதர் என்பதை நிரூபித்திருக்கிறார். அதிலே அவர் பயனாளி. அந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமும் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட இருக்க இந்த சந்தர்ப்பத்திலே முன்வந்து அவர் தத்துணிச்சலோடு, மிக துணிச்சலோடு, இதற்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, யாரும் முஸ்லீம்கள் மீது கை வைத்து விடாதீர்கள், அந்த இடத்துல அவர் பயனாளி. எவ்வாறு அவர் பயனாளி ஆகிறார் என்றால், தான் இந்த நாட்டிற்குள்ளே எந்த விதமான பயன்களை 1983ஆம் ஆண்டு, 1956ஆம் ஆண்டு, 1915ஆம் ஆண்டு ஒவ்வொரு சமூகங்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அவ்வாறான மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வந்த ஒரு நிகழ்வு தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்கல். அதை தடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் சிறந்த ஒரு பயனாளியாக இருக்கிறார். அதே நேரம் இதை அரசியலுக்காக பயன்படுத்தியது கோட்டாபய ராஜபக்ச. குண்டு வடித்து 4 நாள் 5 நாள் நான் தான் ஜனாதிபதி, இதுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்புக்கு நான் தான் முற்றுப்புள்ளி வைப்பேன், எனக்கு தான் 7 மண்டு போட்டு வந்தது. அந்த வகையில் அவர் பயனாளி. இங்கே மக்களை காப்பாற்றிய வகையில் இவர் பயனாளி. அவர் அதைத்தான் சொல்லுகிறார் தான் நாங்கள் கருதுகிறோம். எனவே மெல்கம் ரஞ்சித் ஆண்டகே அவர்கள் நல்ல விதத்திலே, நல்ல பகுதியிலே அவர் பயனாளியாக இருக்கிறார். அதோடு மெல்கம் ரஞ்சித் ஆண்டகே அவர்களுடைய விடயத்தில் இன்னொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இவர்கள் எல்லா விதத்திலும் இந்த விசாரணையை தடுப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இதிலே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலே மிக முக்கியமாக முஸ்லீம் தரப்பினரும் கத்தோலிக்க தரப்பினரும் திருப்தி அடைந்து வருகிறார்கள். மிக முக்கியமாக கத்தோலிக்க தரப்பினரும் கத்தோலிக்க தரப்பில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களும் அதனுடைய மதக்குருக்களும் இதிலே மிக திருப்திகரமான விடயங்களை பேசி வருகிறார்கள் திருப்பி. எனவே இதை குழப்புவதற்காக மெல்கம் ரஞ்சித் ஆண்டகே அவர்கள் மீதான குற்றச்சாட்டை வைத்து அதன் மூலமாக இவர்கள் இல்லை, இந்த நீங்கள் விசாரணையை கொஞ்சம் குறைத்துக்கொள்ளுங்க, இந்த விசாரணையை கொஞ்சம் நீங்கள் முற்றுப்படுத்துங்க, இந்த ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு முயற்சியிலே தான் இந்த செய்கிறார்களே தவிர அவர்களுடைய முயற்சி பாழாய் போன முயற்சி தான். அதிலே தாராளமாக திருப்தி கொண்டிருக்கக்கூடிய கத்தோலிக்க தரப்பினர் இன்னும் துரிதப்படுத்துங்கள் என்ற அடிப்படையிலே தான் இருக்கிறார்கள். மெல்கம் ரஞ்சித் ஆண்டகே அவர்களாக இருந்தாலும் சரி, சிறில் காமினி பீத்துமாவாக இருந்தாலும் சரி, இவர்கள் இதை துரிதப்படுத்தவும் மிக வேகமாக இதற்கான முடிவுகளை தாருங்கள், தீர்வுகளை தாருங்கள் என்ற அடிப்படையில் இருக்கிறார்கள் தவிர அதை தடுப்பதற்கான ஒரு சில விஷயங்களை தான் இப்போது அந்த கத்தோலிக்க மதகுருகள் மீதான குற்றச்சாட்டுகளை வைத்து இவ்வாறானவர்கள் வைத்து வருகின்றார். அதாவது இப்பொழுது இவருடைய முயற்சி எப்படி என்றால், சிங்கள பௌத்தர்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் இடையில் ஒரு இனமுறுகளை பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவதுதான் இவருடைய முயற்சியாக இருக்கிறது. அவருடைய கருத்தாளர்களை பார்க்கும் போதும் தெளிவாக தெரிகிறது இப்படித்தான் அடுத்த டாக்கெட் இவர்களோடு இதுதான் என்று. அப்படி நிலையில் அடுத்த விடயம் என்னவென்றால், தகவல்களை இப்போ சோசியல் மீடியாவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இராஜ் கோட்டாபய ராஜபக்சவுக்கு, அதாவது ராஜபக்சர்களுடைய கேம்பெயின் சைடு இருப்பவர்கள், மிலிந்த ராஜபக்ச என்பவர், இன்னும் பலர் இப்படி இருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்சவுக்காக அடுத்த கேம்பெயின் செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இந்த கொழும்பிலே அங்கங்கே குப்பைகள் கண்ட இடங்களெல்லாம் வீசப்பட்டிருப்பதை இப்பொழுது ஒரு விடயத்தினை சமூகமயப்படுத்தி வருகிறார்கள். ஓரளவு உண்மைத்தான், நானும் அதை ஒப்புக்கொள்வேன். காரணம், வத்தலையாக இருக்கலாம், கொழும்பாக இருக்கலாம், ஒவ்வொரு சிஎம்சி தான், வத்தலை வேறு, இங்கே கொழும்பு வேறு, பல இடங்களில் குப்பைகள் கண்ட இடங்களில் போடப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல தான் இப்போது இந்த நாட்களில் டெங்கு நுளம்புகள் அதிகமாக பரவுகிற, டெங்கு நோய், காய்ச்சல் அதிகமாக இருக்கின்ற ஒரு காலப்பகுதியாகவும் இருக்கின்றது. ஏன் இந்த பிழை வருகிறது? இப்பொழுது அவர்கள் குற்றம் சுமத்தும் அளவுக்கு சிஎம்சியிடம் வைத்திருக்கின்றனர். டெங்கு ஒழிப்பு வாரமாக இந்த வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்றையிலிருந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு செல்கின்றது. பல இடங்களில் துப்புரவு பணியும் ஈடுபடுகின்றது. அதே நேரம் குப்பை போடப்பட்டிருக்கின்றது, சில இடங்களிலே போடப்பட்டிருக்கின்றது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சில அவர்களுடைய கம்பெனியை கொண்டு போகக்கூடிய சிலர் பழைய வீடியோக்களையும் எடுத்து போட்டு இதிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறல்ல. உண்மையான நிலை என்னன்னு சொன்னால், இவ்வளவு காலமும் இவர்கள் இந்த குப்பை பராமரிப்பு அல்லது ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு கரவலப்பட்டியில் மட்டும்தான் இருந்தது. அது ஒரே ஒரு பிளான் தான் இருக்குது. கொழும்பு, கம்பஹா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை குப்பைகளும் அங்குதான் சுத்திகரிக்கப்படுகிறது, ரீசைக்கிள் பண்ணப்படுகிறது. அது ஒரே ஒரு பிளான் தான். கடந்த 2 வாரங்களாக அது திருத்த வேலை காரணமாக உடைந்திருக்கின்றது. இதனால் இங்கு எடுக்கக்கூடிய அத்தனை குப்பைகளையும் அங்கு கொண்டே அவர்கள் எடுத்து அன்றாடம் செய்யக்கூடிய அந்த 25 டொன்னோ 30,000 டொன்னு அவர்கள் சுத்திகரிக்கக்கூடிய அந்த
வசதி வாய்ப்புகளில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருப்பதன் காரணமாக தான் இந்த நிலை ஏற்பட்டது. துரிதமாக அதை திரும்ப ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அது சரி செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் அதுவும் சரியாக வந்துடும். நகரசபையின் குற்றம் அல்ல. நகரசபையுடைய சுத்திகரிப்பு பணியை சரியாக செய்து வருகிறது. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய குப்பைகளை எடுத்துக்கொண்டு எங்கே கொண்டு கரவலப்பட்டியில் போடுறதுக்குரிய அங்கு அந்த பிளான் உடைந்திருப்பதன் காரணமாக அவற்றை சரி செய்யும் வரைக்குமான ஒரு சில இருக்கிறது. அதற்கு பின் அது ஒரு வகையில் அவ்வாறு இடம்பெற்றது மிக சரியாக காண்கிறோம் என்றால் அதுக்கு அடுத்தபடியாக அவசரமாக இன்னும் 2 பிளான்ட், இது சுத்திகரிக்கப்படக்கூடிய 2 பிளான்கள் ஆஸ்திரேலிய கவர்மெண்டோடும் இன்னும் வேறொரு நாட்டோடும் இணைந்து செயற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம். அடுத்த ஆண்டு அதுவும் திறக்கப்பட்டதன் பின் முழுமையாக அந்த குப்பை சுத்திகரிப்பு விடயம் அவசரமாக நடக்கப்படும். சில நேரம் அவற்றிலே பெறப்படுகின்ற பசலைகள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு காலத்திலே அவ்வாறு தான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக இருந்து அதைத்தான் அந்த 1988-89 ஆண்டுகளிலே ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலே தடுத்து வைத்து வதை முகாமாக பயன்படுத்தப்பட்ட இடம் கிருபத் பகுதியிலே பட்டலாந்த பகுதி. அது மிகப்பெரிய ஒரு ப்ரொஜெக்ட். சிறிமாவோ பண்டாரநாயக்கோடைய காலத்திலே அங்கிருந்து பல ஏற்றுமதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. பசலைகள் துபாய்க்கெல்லாம் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். அது போன்ற எதிர்காலத்திலே இந்த பிளான்டின் ஊடாக வெளிநாடுகளுக்கு பசலைகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையும். எனவே அந்த நிலை இதுதான், உண்மையான நிலை இதுதான். இந்த நிலையின் காரணமாகவே தான் அவ்வாறான குப்பைகள் அங்காங்கு கிடப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதுவும் முழுமையான அளவு நகரசபை ஊழியர்களை கொண்டு அவை துப்புரவு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் ரைட். அடுத்ததாக நாங்கள் இறுதியாக அந்த டின் விஷயம் சம்பந்தமாக நாங்கள் நிச்சயமாக பேசிவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம். இப்போ நிறைய பேர் முன்வாராங்க டின் நம்பரை எடுத்துக்கொள்றதுக்கு. ஏன்னா அரசாங்கமே அறிவிச்சிருக்குது 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே டின் இலக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இது சம்பந்தமாக ஒரு தெளிவுபடுத்தலை மக்களுக்கு நீங்கள் வழங்க. ஒரு சிலர் மத்தியிலே தேவையற்ற சந்தேகங்களை எதிர்த்தரப்பினர் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் டெக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழலுக்கு போகுங்க, டின்னை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டெக்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லி. இது ஒரு தரவு. அரசாங்கம் ஒரு விடயத்தை முன்னெடுக்கின்றது என்றால் அதை நாங்கள் பூர்த்தி செய்து கொடுப்பது இந்த நாட்டினுடைய மக்களுடைய பொறுப்பு. இந்த டின் நம்பர் என்பது அது நீங்கள் ஒரு டெக்ஸ் பேயர், நீங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு வருமான வரி செலுத்தக்கூடியவரா இல்லையா என்ற தகவல் அரசாங்கத்திற்கு தெரிய வேண்டும். நீங்கள் எவ்வளவு சம்பளம் பெறுகிறீர்கள், சில சந்தர்ப்பத்திலே இந்த சம்பளத்திற்கு கீழே வேலை செய்வதற்கு உலக வங்கியினூடாக ஏதாவது உதவி வழங்கப் போகிறதா என்றால் அரசாங்கம் மீண்டும் ஒரு சென்ஸ் எடுத்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டின் நம்பரிலே கொடுக்கக்கூடிய தகவல்களை வைத்து அதற்கானவர்களை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உண்மையான தகவல்களை வழங்க வேண்டும். டெக்ஸ் கட்டக்கூடாதுக்காக பொய்யான தகவல்கள் வழங்குவதற்குரியவர்களும் இருக்கிறார்கள். டின் நம்பர் என்பது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருமே. அல்லது எங்கு தகவல் எடுப்பது, கிராம சேவை கிட்ட போகணும், அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை பெற்று அதன் மூலமாக தான் பெறும். அதிலே எவ்வளவு வருமானம் பெறுகிறார்கள், இவருடைய குடும்ப விவரம் என்ன, இவருடைய தொழில் வாய்ப்புகள் என்ன, தொழில் செய்கிறார்களா இல்லையா என்ற விவரங்கள் எதுவுமே இல்லை. எனவே இந்த டின் நம்பரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவதன் மூலம் அதை பதிவு செய்வதன் மூலம் உங்களுடைய ஒரு தகவல் அரசாங்கத்திலும் இருக்குது. அரசாங்கத்தினூடாக ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற போது, ஏதாவது ஒரு உதவி நடவடிக்கையோ ஏதாவது ஒரு விடயங்கள் செய்கின்ற போது இந்த டின் நம்பரில் இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்டர் பண்ண அந்த தரவுகளை வைத்து அதற்குள் உள்ளவர்களை தெரிவு செய்வதற்கான ஒரு இலகுவான, குறுகிய காலத்திற்குள் தெரிவு செய்வதற்கான ஒரு இலகுவான முறையை ஏற்படுத்திவிடும். எனவே டின் நம்பரில் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய வருமானம், நீங்கள் எடுக்கின்ற சம்பளத்திலே செலவு போக மிஞ்சுகிறது உங்களுடைய வருமானம். 10,000 ரூபா எடுக்கிறீங்களா, 8,000 ரூபா செலவழிச்சிங்க, 2,000 மிஞ்சி வைக்கிறீங்கன்னா அந்த 2,000 தான் உங்களோட வருமானம். அந்த 2,000 வருமானம் வந்து போடுங்க. நீங்கள் 10,000 ரூபா சம்பளம் எடுக்கிறீங்க, 10,000 சம்பளம் போடுறது அதில் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்திலிருந்து உங்களுடைய செலவு போக நீங்கள் சில நேரம் மைனஸில் வரலாம். நீங்கள் 12,000 ரூபா செலவழிக்கிறீங்கன்னா 2,000 ரூபா உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் துண்டு விழுதாக இருந்தால் துண்டு விழுது -2,000 -2,000 ரூபா. இதை நீங்கள் உண்மையாக உங்களுக்கு எது மிஞ்சுதோ, மிஞ்சக்கூடிய நிலை இருக்குதா இல்லையா, மிஞ்சக்கூடிய நிலை 0, உங்களுடைய வருமானம் 0 போட்டால் அது அங்கே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு வழங்கும். நீங்கள் வேலை செய்யாதவர், தொழில் இல்லாதவர், சம்பளம் எடுக்காதவர்ன்றது அர்த்தம். உங்களுடைய 0 என்று வருகின்ற போது உங்களுடைய வருமானம் உங்களுக்கு மிஞ்சிது இல்லை, உங்களுடைய வருமானத்தில் உங்களுக்கு மிச்சம் வருது இல்லை. அதுதான் கருத்து. அது 0 என்பது அதுதான் கருத்து. சிலர் என்ன செய்கிறாங்க, நாங்கள் 2 லட்சம் ரூபா சம்பளம் எடுத்தோம்னா நாங்கள் 1 லட்சம் ரூபா போடுவோம் என்று 1 லட்சம் ரூபா போடுறது பிழையான தரவு. 2 லட்சம் ரூபா நீங்கள் சம்பளம் எடுக்கிறீங்கன்னா உங்களோட வீட்டு செலவு கூட, கரண்ட் பில் 28,000, 30,000 கட்டுறீங்க, தண்ணி பில் 5,000 கட்டுறீங்க, பிள்ளைகளில் படிப்பு செலவெல்லாம் போக உங்களுக்கு மாதம் முடிய 2 லட்சம் ரூபா மிச்சம் இல்லை. நீங்கள் 0, உங்களுடைய வருமானம் 0. இதை தெளிவான விதத்தில் நீங்கள் அந்த விடயத்தை டின் நம்பர் அந்த ஆப்பை நீங்கள் போய் செய்கிற நேரமோ அல்லது அவர்களுடைய ஃபோமை நிறைச்சி கொடுக்குற நேரமோ தெளிவாக எழுதி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய தரவு அங்கே இருக்குது. நீங்கள் 0 வருமானம் உள்ளவராக இருந்தால் உங்களுடைய வருமானத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கும்.
உங்களுக்கு என்ன அரசு ஊழியராக இருந்தால் அதற்கான நடவடிக்கை இருக்கும். தனியார் ஊழியராக இருந்தால் தனியார் ஊழியர்கள் எல்லாம் தனியார் நிறுவனங்களை எல்லாம் அழைத்து இவர்களை சம்பளத்தை கூட்டு கொடுப்பதற்கான வழிகள் ஏதாவது இருக்கின்றதா, உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிகள் ஏதாவது இருக்கின்றதா, அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருக்க போகிறது தவிர உங்களை தண்டிப்பதற்கோ உங்களிடமிருந்து காசை பெற்று அரசாங்கம் வாழ்வதற்கோ வரியினூடாக அரசாங்கத்தினுடைய வருமானத்தை பெருக்குவதற்கோ அல்ல இந்த நோக்கம். டின் நம்பர் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா நாடுகளிலுமே இந்த வளர்முக நாடுகளில் எல்லாம் எல்லாரும் டெக் ஸ்பேஸ் 18 வயது வந்துட்டு அவங்களுக்கு அதுக்குரிய நம்பர் இருக்கு. சாதாரணமாக யூடியூப்பில் செய்யக்கூடிய ஆக்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஏதாவது சம்பாதிக்கக்கூடியவர்கள், டிக்டாக்கில் சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருந்தால் அவங்க அந்த டின் நம்பர் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகும். கட்டாயம் டின் நம்பர் கேட்குது. அந்த சர்வதேச ரீதியிலான சில விடயங்களில் டின் நம்பர் கேட்குறாங்க. எனவே அந்த டின் நம்பரை நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறது உங்களுடைய சில சந்தர்ப்பம் நீங்கள் வீட்டில் இருந்தே ஃபேஸ்புக்கில் சம்பாதிக்க, உங்களுக்கு போடக்கூடிய போஸ்ட்டுகளாக இருக்கலாம், நீங்கள் போடக்கூடிய லைவ்களாக இருக்கலாம், அதை சம்பாதிப்பதற்கு அந்த டின் நம்பர் கேட்குறாங்க. கட்டாயம் தேவை. எனவே டின் நம்பரை இந்த நாட்டு மக்கள், ஒரு அரசாங்கம் ஒரு விடயத்தை சொல்லுகிறது என்றால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு இந்த அரசாங்கத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பொறுப்பு இருக்கிறது. எனவே அந்த பொறுப்பை மக்கள் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். டின் நம்பரை எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணுங்க என்ற விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல சொல்லுகிறேன். ரைட். அந்த விடயத்தோடு இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். நன்றி திரு தாஹா ஐன்ஸ்டைன் அவர்கள் இன்றைய தினம் நம்மோடு இணைந்து நன்றி திலுக்ஷன். நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களிலே ஒரு மாத காலங்களுக்கு மேலாகத்தான் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தோம். இப்போது அடிக்கடி சந்தித்து வருகின்றோம். என்னால் அவ்வளவு அப்டேட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. நாட்டு நடப்பிலே மிக முக்கியமான பல அப்டேட்டுகள் வந்திருக்கின்றது. எனவே தமிழ் தரப்பினர்களுக்கு தமிழ் மூலமாக பெறக்கூடியவர்களுக்கு சிங்கள மொழியிலே பேசக்கூடிய சில விடயங்கள் அவர்களை சென்றடைவதில்லை. அந்த அடிப்படையிலே நீங்கள் மிகப்பெரிய ஒரு விடயத்தை செய்து வருகிறீர்கள். அதற்கும் நன்றி. நாங்கள் எங்களுடைய கட்சியூடாகவும் அரசாங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் டிசிகருடன் நான் டில்ஷான் வின்சன். மீண்டும் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரினாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all.